தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 முதல் நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருக்கு. இந்த முதல் நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளவு இன்னும் வேக்கன்சி இருக்குது அப்படின்ற இந்த வீடியோவில் ஃபுல்லாக கேட்டகரி வாரியாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்சி கேட்டகரி அண்டு எம்பிசி கேட்டகரி 2 கேட்டகரி பார்க்க போகிறோம். இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரி ஜென்ரல் டேம் கேட்டகரி அந்த இதை பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து மற்ற இதர கேஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க, எத்தனை பேர் போஸ்டிங் எடுத்திருக்காங்க, இன்னும் ஒவ்வொரு கேட்டகரிலையும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ஓகேங்களா? அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டன் மட்டும் தட்டி விட்டுருங்க, வேறு எதுவுமே தேவையில்லை எங்களுக்கு. ஓகேங்களா? ஒவ்வொரு நாள் கவுன்சிலிங் முடிஞ்ச பின்னாடியும் இந்த மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இந்த இதில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நான் ஸ்பெஷல் கேட்டகரி கட் பண்ணியிருக்கேன். ஏன்டா ஸ்பெஷல் கேட்டகரி இன்றைக்கி வந்து எந்த கேட்டகரியில் வந்து கலந்துக்கிறல. ஓகேங்களா? அதனால் ஸ்பெஷல் கேட்டகரி கட் பண்ணிவிட்டு ஒன்லி ஜென்ரல் உமன், ஜென்ரல் பிஎஸ்டிஎம், உமன் பிஎஸ்டிஎம் இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வாரியாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலுக்கு வந்து 3, உமனுக்கு 1 கிடக்கு. அதுக்கடுத்து எம்பிசியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 2, உமனில் 1 கிடக்கு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 கிடக்குங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, உமனில் 1 இருக்குது. அதே மாதிரி எம்பிசி ஜென்ரலில் 2 கிடக்குங்க. அதுக்கடுத்து பேக்வேர்டு கிளாஸஸ் வெல்ஃபேர் அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 7 கிடக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அதே மாதிரி சிவில் சப்ளை எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 2 கிடக்குங்க. எம்பிசி ஜென்ரலில் 2, உமனில் 1 கிடக்குங்க. அதே மாதிரி எம்பிசியில் பார்த்திங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து கமர்ஷியல் டேக்ஸ் சென்னை சவுத் டிவிஷன் இது பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 6, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1. எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் 6, உமனில் 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. சென்னை சவுத் டிவிஷனில் கமர்ஷியல் டேக்ஸ் சூப்பர் டிபார்ட்மெண்ட்டுங்க. நான் இன்றைக்கி காலையில் கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன், டாப் 10 டிபார்ட்மெண்ட் போட்டிருப்பேன். அதை போய் பாருங்கள், பார்க்காதவங்க போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து கமர்ஷியல் டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் டிவிஷன். வேலூர் டிவிஷனில் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி உமனில் வந்து 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கூடலூரில் இல்லை மதுரை கமர்ஷியல் டேக்ஸ்னால் ஃபுல்லாக முடிஞ்சு வச்சுங்க. அதுக்கடுத்து சேலம் டிவிஷனில் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. தாராளமாக லாங் டிஸ்டன்ஸ் இருந்தால் தயவுசெய்து எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மண்டல லெவலில் உள்ளது. நீங்கள் 1 இயர் வேலை பார்த்துட்டு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா அடுத்த 2வது வருஷம் 3வது வருஷம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன் வே மூலமாக உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்டே வந்துடலாம் இங்கே வேகன்சி இருந்தால். ஓகேங்களா? அதனால் தயவுசெய்து இந்த போஸ்டிங்லாம் இருந்துச்சுன்னா சூப்பர் போஸ்ட் கமர்ஷியல் டேக்ஸ். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒசூர் டிவிஷன் கமர்ஷியல் டேக்ஸில் ஒசூர் டிவிஷனில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது. அதுக்கடுத்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸ் ஈரோடு டிவிஷனில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எம்பிசி உமனில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. திருப்பூர் டிவிஷன் எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து எம்பிசி ஜென்ரலில் 2, உமனில் 1 இருக்குங்க. கோயம்புத்தூர் டிவிஷன் எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 3, உமனில் வந்து 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட் ஆஃபீஸ் கமர்ஷியல் டேக்ஸ் ஃபுல்லாக ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் காலேஜ் எஜுகேஷன் கல்லூரி அந்த இது பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. எம்பிசி ஜென்ரலில் 5, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இது பார்த்தீங்கன்னா கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட் அந்த இது பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. எம்பிசி ஜென்ரலில் 2, உமனில் 2 இருக்குங்க. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் தனியாக கோஆப்ரேட்டிவ் ஃபஸ்ட்டு உள்ளது ஆடிட்டு, இது வந்து கோஆப்ரேட்டிவ் எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குங்க, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எம்ப்ளாய்மெண்ட் விங்கு. ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட் விங்கு தனி விங்கு அது பார்த்திங்கன்னா எஸ்சியில் 2 இருக்குங்க, எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 1 இருக்குங்க. எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து இதே இதில் ட்ரைனிங் விங்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் ட்ரைனிங் விங்கில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 4, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2,
எம்பிசி ஜென்ரலில் 4, ஜென்ரலில் 8, உமனில் ஒரு 4, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. அதுக்கடுத்து எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டரேட் டிபார்ட்மெண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா எம்பிசியில் ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ ஃபயர் சர்வீஸ் அந்த பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, எம்பிசி உமனில் வந்து 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபாரன்சி டிபார்ட்மெண்ட் வந்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் தேர்வுத்துறை அந்த பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 3, உமனில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 2, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஹைவே டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் லேட்டாகவே எடுங்க, ஓகேங்களா. ஜென்ரலில் எஸ்சி ஜென்ரலில் 5, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. எம்பிசி ஜென்ரலில் 8, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் நகராட்சி நிர்வாகம் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. அடுத்து மியூசியம் ஓகேங்களா, அருங்காட்சியகம் அந்த இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி உமனில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் 35 இருக்குது, உமனில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. எம்பிசி ஜென்ரலில் 3, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து நேஷ்னல் என்சிசி டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் 1, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. எம்பிசி ஜென்ரலில் 2, உமனில் 1 இருக்குங்க. அடுத்து ஃப்ராஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் வந்து 2 இருக்குங்க, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்ஷன் மெடிசின் இது பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 9, உமனில் ஒரு 4, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து எம்பிசி ஜென்ரலில் 12, உமனில் ஒரு 5, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. அதுக்கடுத்து பப்ளிக் ஒர்க் இது வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரல் 34, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குங்க. அதுக்கடுத்து எம்பிசி ஜென்ரல் 5, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் நீலகிரி எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து சர்வே செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்லி செட்டில்மெண்ட் விங்கு எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் கன்சூமர் டிஸ்பியூட்ஸ் அண்ட் ரெசிடென்ஷியல் கமிஷன் டிபார்ட்மெண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து டெக்னிக்கல் எஜுகேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குங்க. ட்ரெஸரி சூப்பர் டிபார்ட்மெண்ட் ட்ரெஸரி எஸ்சி ஜென்ரலில் 10, உமனில் ஒரு 5, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரலில் 15, உமனில் ஒரு 6, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் எஸ்சி ஜென்ரலில் 2, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. அடுத்து நான் ரெசிடென்டல் அண்ட் ரீஹேபிலேஷன் டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து சோசியல் சமூக நலத்துறை எஸ்சி ஜென்ரலில் 7, உமனில் ஒரு 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 7, உமனில் ஒரு 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் எஸ்சி ஜென்ரலில் 2, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. அடுத்து லேபர் டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் ஒரு 4, உமனில் ஒரு 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வருங்க மோட்டார் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் எல்லாம் எடுத்துட்டாங்க, எம்பிசிலேயும் இல்லை, எஸ்சியிலே இல்லை. அதுக்கடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதுக்கடுத்து லீகல் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ செங்கல்பட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஜேஏ செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும் 1 இருக்குது. அடுத்து காஞ்சிபுரம் அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் எஸ்சி உமனில் 1 இருக்குது, அதுக்கடுத்து எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் தென்காசியெல்லாம் டோட்டலாக முடிஞ்சிச்சு. தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி உமனில் 1 இருக்குது. அதே மாதிரி பெரம்பலூர் ஃபுல்லாக முடிஞ்சு வச்சு. கரூரில் பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. அரியலூர் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி உமனில் 1 இருக்குங்க. திருப்பத்தூர் எஸ்சி உமனில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. விருதுநகர் எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குங்க. ராணிப்பேட்டில் பார்த்திங்கன்னா எஸ்சி உமனில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குங்க.
தேனி வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்று, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்று, எம்பிசி உமனில் ஒன்று இருக்குங்க. திருவண்ணாமலை எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குங்க. மயிலாடுதுறை எஸ்சி உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசியில் ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. தூத்துக்குடி எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குங்க. திருநெல்வேலி எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து நாமக்கல் எஸ்சி ஜென்ரலில் 2, எம்பிசி உமனில் 1 இருக்குங்க. அடுத்து வேலூர் எஸ்சி ஜென்ரலில் 2, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. அடுத்து கள்ளக்குறிச்சி எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. கூடலூரில் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1. அடுத்து கிருஷ்ணகிரி பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி எஸ்சியில் ஜென்ரலில் 2, உமனில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குங்க. ஈரோடு எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 1, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. மதுரையில் பார்த்திங்கன்னா அப்படியே கிடக்குங்க, பரவாயில்ல. மதுரையில் எஸ்சியில் 1 இருக்குங்க, எஸ்சி உமனில் 1, எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, உமனில் 1 இருக்குது, எம்பிசியில் உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. ராமநாதபுரம் எஸ்சி உமனில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குது, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து திருவாரூர் இது நான் சொன்னதேன், கடலோர மாவட்டம் ஃபுல்லாக அப்படியே தான் கிடக்கும். எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 2, உமனில் 1 இருக்குங்க. நாகப்பட்டினம் எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. சேலம் எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. அடுத்து நீலகிரி பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 1, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க, எம்பிசி ஜென்ரலில் 3, உமனில் வந்து 1 இருக்குங்க. அடுத்து திருப்பூரில் எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 3, உமனில் 1 இருக்குங்க. திண்டுக்கல் எஸ்சி உமனில் 1 இருக்குது, எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா அப்படியே கிடக்குங்க. சென்னை எஸ்சியில் 2 ஜென்ரல் அடக்கு, ஒரு உமனில் அடக்கு, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரலில் 3, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. கோயம்புத்தூர் எஸ்சி ஜென்ரலில் 2 கிடக்கு, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 3, உமனில் வந்து 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. திருவள்ளுவர் எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 2, எம்பிசி ஜென்ரலில் 3, உமனில் 1, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து விழுப்புரம் ஃபுல்லாக காலி. அடுத்து புதுக்கோட்டை அதே மாதிரி எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, உமனில் 1 இருக்குது. அதுக்கடுத்து எம்பிசியில் உமனில் 1 இருக்குங்க. சிவகங்கை ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. அரியலூர் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட். இதுக்கடுத்து அரியலூரில் பார்த்திங்கன்னா எஸ்சி உமனில் 1 இருக்குது. அதுக்கடுத்து செங்கல்பட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. அடுத்து கோயம்புத்தூர் ஆர்டி டிபார்ட்மெண்ட்டு தான். கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா எஸ்சி உமனில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. கூடலூர் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குங்க. தருமபுரி எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. திண்டுக்கல் எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து ஈரோடு பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி உமனில் 1 இருக்குது. அடுத்து கள்ளக்குறிச்சி எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 2, உமனில் 1 இருக்குங்க. காஞ்சிபுரம் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, அதே மாதிரி எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து கரூர் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி உமனில் 1 இருக்குது. அடுத்து கிருஷ்ணகிரி எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. அடுத்து மதுரையில் பரவாயில்ல 1 இருக்குது, இன்னும் எஸ்சியில் 1 இருக்குது ஜென்ரலில். மயிலாடுதுறை எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து நாகப்பட்டினம் பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. நாமக்கல் எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. பெரம்பலூர் எம்பிசி ஜென்ரலில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1. புதுக்கோட்டை எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்பிசியில் ஜென்ரலில் 2 இருக்குது, அதே மாதிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. ராமநாதபுரம் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது. அடுத்து ராணிப்பட் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எம்பிசி
ஜென்ரலில் ஒன்று இருக்குது, உமனில் ஒன்று இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே ஒன்று இருக்குது. சேலம் கிடையாது, இல்லை. சிவகங்கை அதே மாதிரி இருக்குங்க. ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் எஸ்சி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எம்பிஎஸ்சியில் ஜென்ரலில் 2, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குங்க. தென்காசி எஸ்சியில் ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க, எம்பிசியில் ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க தென்காசியில். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 2, உமனில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. நீலகிரி எஸ்சி உமனில் ஒன்றே ஒன்று இருக்குது, அதே மாதிரி எம்பிசி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. அடுத்து தேனியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி உமனில் வந்து ஒன்றே ஒன்று இருக்குது, எஸ்சி உமனில் ஒன்றே ஒன்று இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. திருவள்ளுவர் எஸ்சி ஜென்ரலில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. அடுத்து திருவாரூர் பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. தூத்துக்குடி எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. திருச்சிராப்பள்ளி எஸ்சி உமனில் ஒன்றே ஒன்று இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குங்க. அடுத்து திருநெல்வேலி எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. திருப்பத்தூர் எஸ்சி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் ஒன்றே ஒன்று இருக்குது. திருப்பூர் எஸ்சி உமனில் ஒன்றே ஒன்று இருக்குது, எம்பிசி உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1. வேலூர் எஸ்சி ஜென்ரலில் 1, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் ஒன்றே ஒன்று இருக்குங்க வேலூரில். அடுத்து விருதுநகரில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் இல்லை. அதுக்கடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு சேல்ஸ் டேக்ஸ் அப்ளேட் அதுவும் இல்லை. அடுத்து எக்ஸரிஷ்மெண்ட் வெல்ஃபேர் அந்த இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 5 இருக்குது, எம்பிசி உமனில் ஒன்றே ஒன்று இருக்குது. அடுத்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் எஸ்சி ஜென்ரலில் 4 இருக்குது, எம்பிசி உமனில் ஒன்றே ஒன்று இருக்குது. அடுத்து சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்டு ஸ்பெஷல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குது, எம்பிசி உமனில் ஒன்றே ஒன்று இருக்குது. அடுத்து ஹிந்து ரிலீஜன் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டுங்க, எம்பிசி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. அடுத்து லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எஸ்சி ஜென்ரலில் 1, எம்பிசி உமனில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் 40, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 2 தாங்க இருக்குது. அடுத்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் எஸ்சி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குங்க. அடுத்து தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ் எஸ்சி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. அடுத்து தமிழ்நாடு கார்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் உமன் எஸ்சி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. வாட்டர் சப்ளை அண்டு ட்ரைனேஜ் போர்டு இது வந்து போர்டுங்க, எஸ்சி ஜென்ரலில் 4, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரலில் 4, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. டெக்ஸ்டைல் டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு மெரிடைம் போர்டு எஸ்சி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. அடுத்து சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்டு டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து ஜியோலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் வெல்ஃபேர் ஆஃப் தி டிஃபரெண்ட் ஏபிள்டு டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் 6, உமனில் ஒன்றே ஒன்று இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. அடுத்து ஸ்டேஷ்னரி அண்ட் பிரிண்டிங் டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. அடுத்து இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் எஸ்சி ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. பப்ளிக் லைப்ரரி ஜென்ரலில் 2, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரலில் 3, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரலில் 3, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 3 இருக்குங்க. அடுத்து ஹிந்து ரிலீஜன் அண்ட் சேரிட்டபிள் டிபார்ட்மெண்ட் ஜென்ரலில் 7 இருக்குங்க, எஸ்சி ஜென்ரலில் 7, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1. அதே இது எம்பிசியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 4, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. அடுத்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்
எஸ்சி ஜென்ரலில் 42, உமனில் 2 இருக்குங்க. எம்பிசி ஜென்ரலில் 3, உமனில் 2 இருக்குங்க. அடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் திருவண்ணாமலை எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 3, உமனில் 1 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து வந்து ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் கன்னியாகுமரி பார்த்திங்கன்னா உமனில் எஸ்சி உமனில் 1 இருக்குது, எம்பிசி உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட் விழுப்புரம் ஜென்ரல் எஸ்சியில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, எம்பிசியில் ஜென்ரலில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 2, உமனில் 2 கிடக்கு. அதே மாதிரி எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா உமனில் 1 இருக்குங்க. அடுத்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 8, உமனில் 4, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசியில் ஜென்ரலில் 12, உமனில் 6, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் 10, உமனில் 5, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரலில் 14, உமனில் 5, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 2. ஸ்கூல் எஜுகேஷன் அதே மாதிரி எஸ்சி ஜென்ரலில் வந்து 19, உமனில் 7, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 17, உமனில் 8, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 2 தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக் கோர்ட் கரூரில் பார்த்திங்கன்னா இல்லை, நாகப்பட்டினம் கிடையாது. அதே மாதிரி திண்டுக்கல் கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் மட்டும் இருக்குது. அதே மாதிரி சேலத்தில் ஜென்ரல் பிஎஸ்டியில் மட்டும்தான் இருக்குது. திருவாரூர் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா திருவாரூரில் வந்து எம்பிசியில் 1 இருக்குது, புதுக்கோட்டையில் எம்பிசியில் 1 இருக்குது, தேனியில் எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, மதுரை எம்பிசியில் ஜென்ரலில் 1 இருக்குது, கூடலூர் எம்பிசியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1, நாமக்கல் எஸ்சியில் ஜென்ரலில் 1 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. அடுத்து திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா கோர்ட் டிபார்ட்மெண்ட் தான். திருவண்ணாமலை ஜென்ரலில் 2 இருக்குது, எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குது. தூத்துக்குடி எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரலில் 3 இருக்குங்க. திருச்சிராப்பள்ளி எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குங்க தஞ்சாவூரில். அடுத்து திருவள்ளுவர் எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1, எம்பிசியில் வந்து ஜென்ரலில் 2 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. திருநெல்வேலி எஸ்சி உமனில் 1, எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. செங்கல்பட்டு எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 2, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. வேலூர் எஸ்சி ஜென்ரலில் 3, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. எம்பிசியில் ஜென்ரலில் 3, உமனில் வந்து 2 இருக்குங்க. ஈரோடில் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசியில் வந்து ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 2 இருக்குங்க. காஞ்சிபுரம் எம்பிசியில் ஜென்ரலில் 1 இருக்குங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி அதே மாதிரி எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது. கள்ளக்குறிச்சியில் வந்து பார்த்திங்கன்னா என்னன்னா பில் கலெக்டர் டவுன் பஞ்சாயத்து கள்ளக்குறிச்சி எம்பிசியில் 1 இருக்குது. அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்து ராணிப்பட் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது. திருவாரூரில் வந்து பார்த்திங்கன்னா உமனில் 1 இருக்குது, எஸ்சி உமனில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது. திருப்பத்தூர் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, எம்பிசியில் ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. தஞ்சாவூர் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 2, உமனில் 1 இருக்குங்க. நாமக்கல் எஸ்சி ஜென்ரலில் 1, எம்பிசி ஜென்ரலில் 1, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து திண்டுக்கல்லில் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரலில் 3, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஈரோடு எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஓகேங்களா. அடுத்து சேலத்தில் பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. தூத்துக்குடி அதே மாதிரி தூத்துக்குடியில் பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது, விருதுநகர் எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. திருநெல்வேலி எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. அடுத்து நீலகிரியில் பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது. கோயம்புத்தூர் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குங்க. அடுத்து ராமநாதபுரம் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் எஸ்டிஏடி எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மேக்ஸிமம் இல்லை, நாகப்பட்டினத்தில் ஒன்று இருக்குங்க. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் நாகப்பட்டினம் எம்பிசியில் ஜென்ரலில் ஒன்றே ஒன்று இருக்குங்க. அடுத்து தமிழ்நாடு அர்பன் ஹேபிடன்ட் டெவலப்மெண்ட் போர்டு ஜென்ரல் எஸ்சி ஜென்ரலில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரலில் 4, உமனில் 1 இருக்குது. அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டிஆர்டி. எஸ்சி உமனில் 1 இருக்குங்க, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. ஜூனியர் தமிழ்நாடு ஃபாரஸ்ட் பிளான்டேஷன் கார்பரேஷன் எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. ஹவுசிங் போர்டு தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு எஸ்சி ஜென்ரலில் 9, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அட்வொகேட் ஜென்ரல் எம்பிசியில் 1 இருக்குங்க ஜென்ரலில். அடுத்து மெடிக்கல் பிளான்ட் ஃபார்மஸ் அண்டு ஹெர்பல் மெடிசன் கார்பரேஷன் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ளீடர் அங்கே பார்த்தீங்கன்னா எம்பிசி ஜென்ரலில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரலில் 2, உமனில் 1 இருக்குங்க. ஜூனியர் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குங்க. அடுத்து வந்து எம்பிசியில் ஜென்ரலில் 2 இருக்குங்க. அடுத்து கோர்ட் டிபார்ட்மெண்ட்டில் கள்ளக்குறிச்சி பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ராணிப்பேட்டை எஸ்சியில் 1 இருக்குது, ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது. திருப்பூர் எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. அடுத்து விழுப்புரம் எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. விருதுநகர் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1 இருக்குங்க. திருப்பத்தூர் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சபார்டினேட் கோர்ட் இன் சென்னை ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்ட் எஸ்சி ஜென்ரலில் 8, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசியில் ஜென்ரலில் 4, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ் டெவலப்மெண்ட் தமிழ் வளர்ச்சித்துறை எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது. அடுத்து ஆதிராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அடுத்து டவுன் பஞ்சாயத்து கிருஷ்ணகிரியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது, எம்பிசி உமனில் 1 இருக்குது. அடுத்து பில் கலெக்டரேட் டவுன் பஞ்சாயத் கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 1 இருக்குது, எம்பிசி உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. டவுன் பஞ்சாயத்து தென்காசி எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, இங்கே வந்து எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ரெவன்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஏ கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி உமனில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. அடுத்து பில் கலெக்டர் தமிழ்நாடு அர்பன் ஹேபிடன்ட் டெவலப்மெண்ட் போர்டு எஸ்சி ஜென்ரலில் 4, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரல் 5, உமனில் 3, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஹிந்து ரிலிஜன் சேரிட்டபிள் எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 2, எம்பிசி ஜென்ரலில் 3, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் விஏஓ இதுக்கிட்ட தாங்க விஓ ஸ்டார்ட் ஆகுது, எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குங்க, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. எங்கேனா செங்கல்பட்டில். அதுக்கடுத்து பார்த்தோன்னா கூடலூரில், கள்ளக்குறிச்சியில், மயிலாடுதுறையில் கிடக்குங்க. எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 2, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1. அதே மாதிரி நாகப்பட்டினம் அப்படியே தான் கிடக்கு. எஸ்சி ஜென்ரலில் 3, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரலில் 3, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. பெரம்பலூர் கிடையாது, புதுக்கோட்டை இல்லை. ராமநாதபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி உமனில் மட்டும் 1 கிடக்குங்க, எம்பிசி உமனில் 1 கிடக்குங்க. ராணிப்பேட் எஸ்சி ஜென்ரலில் 1, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1. அதே மாதிரி சிவகங்கையில் வந்து உமனுக்கு 1 கிடக்குங்க விஓஓ. அதே மாதிரி தஞ்சாவூர் எஸ்சி உமனில் 2 கிடக்கு, எம்பிசி ஜென்ரலில் 3, உமனில் 2 கிடக்குங்க. நீலகிரி எம்பிசி ஜென்ரலில் 1 கிடக்கு, எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அதே மாதிரி திருவள்ளுவர் எஸ்சி ஜென்ரலில் 3, உமனில் 1, எம்பிசி ஜென்ரலில் 3, உமனில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. திருவண்ணாமலை எஸ்சி உமனில் 1 கிடக்கு, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 கிடக்குங்க. அடுத்து திருவாரூரில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரல் 5, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரல் 8, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. வேலூர் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குங்க, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க, எம்பிசி உமனில் 1 கிடக்கு, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 கிடக்குங்க. விழுப்புரம் எஸ்சி ஜென்ரலில் 2, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 2, உமனில் 1 கிடக்குங்க.
அடுத்து கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் எஸ்சி ஜென்ரலில் 2 கிடக்குங்க. அடுத்து ஃபாரன்சியன்ஸ் டிபார்ட்மெண்ட் லெபார்டரி அசிஸ்டன்ட் ஃபாரன்சியன்ஸ் எஸ்சி ஜென்ரலில் 3, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டி 3, எம்பிசி ஜென்ரலில் 5, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டி 1 இருக்குங்க. தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. அடுத்து அசிஸ்டன்ட் சேல்ஸ் உமன் இன் தமிழ்நாடு ஹேண்ட்லூம் எஸ்சி ஜென்ரலில் 15, உமனில் 7, ஜென்ரல் பிஎஸ்டி 4, உமன் பிஎஸ்டி 3, எம்பிசி ஜென்ரலில் 18, உமனில் 9, ஜென்ரல் பிஎஸ்டி 5, உமன் பிஎஸ்டி 2 இருக்குங்க. ஜூனியர் அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் எஸ்சி உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது, எம்பிசி உமனில் 1 இருக்குங்க. அடுத்து ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் எஸ்சி ஜென்ரலில் 3, உமனில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 2, உமனில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. மில்க் ரெக்கார்டர் எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரலில் 1, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து சீனியர் ஃபேக்ட்ரி அசிஸ்டன்ட் தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடக்ஷன் எஸ்சி ஜென்ரலில் 2, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, எம்பிசி ஜென்ரலில் 2, உமனில் 1, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தமிழ்நாடு லிமிடெட் எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 2 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் கமிஷனர் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் ஆஃபீஸ் சென்னையில் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 2 இருக்குது, உமனில் 1 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து கோர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு தென்காசியில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 1 இருக்குது, எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குங்க. கடைசியாக எலக்ட்ரிக்கல் லைசன்ஸ் போர்டு இது வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி ஜென்ரலில் 1 இருக்குது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 496 இருக்குது, உமனில் ஒரு 134 இருக்குது, ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 78 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம்மில் 28 இருக்குது. ஓகேங்களா. அதே மாதிரி எம்பிசியில் ஜென்ரலில் 386, உமனில் ஒரு 159, ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 108, உமன் பிஎஸ்டிஎம் 37. ஓகேங்களா. இவ்வளோ தாங்க கிடக்கு. ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் மட்டும் தயவு செய்து தட்டி விட்டுருங்க. ஓகேங்களா. இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டேர்ம் அதையும் நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ஜென்ரல் டேர்மில் இன்னும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எவ்வளோ வேகன்சி இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி கேட்டகரியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குன்ட்டு அடுத்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு எந்த டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம் அப்படின்ற வீடியோவும் அப்லோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே.